சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்கும், அதை விட ரொம்ப அதிகமாகவே சில விஷயத்த நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னா, ஒரு பிரார்த்தனை நம்மளுக்காக வைக்கிறோமோ இல்லை மற்றவங்களுக்காக வைக்கிறோமோ, நம்மளுடைய மனசு நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அப்போது ஒரு பிரார்த்தனை நம்ம வேண்டுதல் வச்சோம், அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான காரணமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு காலத்தில் நம்ம நல்லது மட்டுமே பண்ணவங்களாக இருந்திருக்கலாம். சில நேரத்தில் நிறைய விதமான கெட்டது நம்மளால் நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதற்கு நேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பதில் கேட்டு பிரார்த்தனை வச்சா மட்டும் பத்தாது. செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாயப்பா கிட்ட மன்னிப்பு தெரிவிச்சாகணும். அந்த மன்னிப்பு மட்டும் கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத சாயப்பா ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் அவர் கூட எவ்வளவு நேரம் செலவிடுறீங்கன்றத அவர் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது அவருடைய நாமம் மட்டும்தான் நம்மளுடைய வாயில் நாவில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட நாவிலையும் வாயிலையும் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களாலேயே நம்மளுடைய மனசை உருவாக்கணும், செதுக்கணும். அப்போது எந்த ஒரு கஷ்டங்கள் நடந்தாலும், எந்த ஒரு சோகங்கள் நடந்தாலும், எந்த ஒரு சந்தோஷம் நடந்தாலும் உங்களுடைய மனசு முதல் ஆளாக சாயப்பாவை மட்டும்தான் தேடணும். அந்த அளவிற்கு சாயப்பா கிட்ட உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான பிரார்த்தனையுமே நிறைவேற்றி கொடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது, ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் சாயப்பா இருக்கிறாரு. ஆனால் நம்ம எல்லாரும் அவரை என்னைக்கு அப்பான்ற அந்த முழு உரிமையில் நம்ம அவரை ஏற்றுக்கிறோமோ, எந்த அளவுக்கு எந்த லெவலில் நம்ம அவரை ஏற்றுக்கிறோமோ அந்த அளவில் நம்ம அவருக்கு எல்லா விஷயமும் பண்ணுறது மூலமாக தான் அவர் மேலே நம்ம எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோன்றத அவர் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சு சச்சரிதம், உங்களால் ஒரு சாப்டர் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பேஜ் படிச்சுட்டு சாயப்பா கிட்ட காலைல எந்திரிச்சு ஆரத்தி எடுத்துட்டு சில நேரங்களை அவங்கக்கிட்ட நம்ம தருவதன் மூலமாக நிச்சயமாக சாயப்பா நாளுக்கு நாள் நம்மளுடைய மனசோட டீப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறாருன்றத நம்ம எல்லாருமே நம்பணும். நம்மளோட டிட்டர்மினேஷன் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது டிட்டர்மினேஷன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்பி நம்ம எடுக்கிறது மூலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமான மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம இதெல்லாம் பண்ணுறது மூலமாக சாயப்பா நம்மக்கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கிறாருன்றதுக்கான அந்த ஒரு டிட்டர்மினேஷன் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய எல்லா பிரார்த்தனையுமே நிறைவேற்றி கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற வாசகம் எல்லாமே இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை இருக்குது. இத்தனை விஷயங்களும் நாம் நிச்சயமாக பண்ணுறதன் மூலமாக சீக்கிரமே சாயப்பாக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகள் செவிகளில் விழுந்து எல்லா விதமான விஷயங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்கான வழிகளை சீக்கிரமாகவே எடுத்து அவர் அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக பிரபு சங்கீதா. இது கொஞ்சம் ஒரு பெரிய பிரார்த்தனை, எல்லோரும் கவனமாக கேளுங்க. இவங்களுடைய மகன் பேர் ஆகாஷ். இவங்களுக்கு 10 வயசு ஆகுது. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் எழுத இருக்கிறாரு. அவர் ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. அவர் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த இடத்துல எல்லாரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடி வேண்டுங்க. இந்த குழந்தை எழுதக்கூடிய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சீக்கிரமாகவே பாஸ் ஒன்ற ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சி எந்த விதமான ஃபீஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த குழந்தை அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையுமே சாயப்பா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் மனதார ஒரு வேண்டுதலை வைங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிஸ்னஸும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேனை அந்த பிஸ்னஸ்க்காக எடுத்துருக்கக்கூடிய ஒரு வேனை வித்துடலான்ற ஒரு லெவலில் இருக்கிறாங்க. வேன் லீஸ்க்கு எடுத்து அந்த பேமெண்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக கட்ட முடியாமல் அதை வித்துடலான்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஏற்கனவே ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கிறதுனால சில நகைகளை கொண்டு போய் அடகு வச்சுருக்காங்க. அந்த சில நாட்களுக்கு அப்புறம் அந்த நகையை மீட்க முடியாமல் அதையும் விற்றுருக்குறாங்க. ஒரு ரொம்ப மோசமான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில்
இருக்கிற மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் இவங்களுக்கு சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தாண்டி வர்றதற்கான வழிகளை சாயப்பா வகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களை நம்பி 3 குழந்தைகள் இருக்குது. அந்த 3 குழந்தைங்களுக்கும் பதிலாக சாயப்பா இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அந்த 3 குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் ஒரு பெரிய பதிலை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக அங்கமுத்து, இவருடைய அம்மாவுடைய தம்பி, அதாவது நம்ம அங்கமுத்தோட மாமா, அவங்களோட பேர் பாபு. ஒரு கிட்னியில் வந்துட்டு ஸ்டோன் இருக்கிறதுனால கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களாமா. ஸோ இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும்னு ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. வர தேர்ஸ்டே, அதாவது நாளைக்கு இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான ஆப்ரேஷன் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அந்த கிரிட்டிக்கல்லேருந்து அவங்க சீக்கிரமாகவே வெளியில் வந்து அந்த கிட்னி ஸ்டோன் வந்து முற்றிலுமாக உடம்புல இருந்து அகற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாத்தையுமே நீக்கி சாயப்பா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். நிச்சயமாக முன்பு இருந்ததை விட இவங்க மிகவும் ஆக்டிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இந்த பொது பிரார்த்தனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசணும். என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய பிரார்த்தனையையும் கேளுங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய கஷ்டங்களையும் நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய கஷ்டங்களையுமே இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை நாம் அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை வைக்கலாம். அந்த நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை செக்ஷனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய பிரார்த்தனைகளை நம்ம வைக்கிறதன் மூலமாக இன்னும் சீக்கிரமாக இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து மிக விரைவாக மிக வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாருக்குமே இருக்குது. அப்படின்ற வகையில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரார்த்தனைகளையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வைங்க. நீங்கள் ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை வைக்கணும்னு சொன்னால் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நாளுக்கு நாள் கண்ணுக்கு எதிரே பார்க்கக்கூடிய சில நியாயம் இல்லாத விஷயங்களுக்கு கூட நீங்கள் ஒரு பிரார்த்தனையாக வைக்கலாம். அவங்களுக்காகவும் நம்ம அதை பொது பிரார்த்தனையாகவும் வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக உங்களுக்கான தேவைகளை சாயப்பா நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுக்கணும். அடுத்ததாக இன்றைய நாளில் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும். நிறைய அம்மாமார்கள் ப்ரெக்னன்சி வார்டில் இருப்பாங்க. சீக்கிரமாகவே அந்த குழந்தையும் அம்மாவும் தாயும் சேயும் நலமாக வரணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் நடந்துடக்கூடாது. ஆரோக்கியமான ஒரு குழந்தைகளாக இவங்க எல்லாருமே வாழணும் வளரணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுருக்கலாம். நிறைய இடத்துல வந்து நிறைய விதமான தாமத கல்யாணங்கள் நடக்குது. ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணம் நடப்பதற்கான சில வழிமுறைகள் சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நெருக்கடி தரலாம். அதனால் அந்த கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்படி யார் யாருக்கெல்லாம் லேட் ஆகுதோ நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அந்த கல்யாணம் சுகமாக சுமூகமாக ஊர் போற்றும்படி சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் அந்த கல்யாணத்தை வந்து சாயப்பா நிறைவேற்றி நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுமே மறைஞ்சு அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கல்யாணமாக அதை நிறுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண தேவைகள் இருக்கோ அந்த பண தேவைகள் எல்லாவற்றையுமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடுப்பை சாயப்பா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்தெந்த விஷயங்கள் யார் யாரெல்லாம் ஒருத்தங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அந்த ஏமாற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உண்மையை நிலைநிறுத்துவதற்காக சாயப்பா போராடணும். இந்த அன்றாட உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் உணவில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மறைஞ்சு எல்லாருக்குமே 3 வேளை சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு நாள் இன்றையிலிருந்து கூட அது வந்து புதுசாக பிறந்து வரக்கூடிய அளவுக்கு சாயப்பா ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். இன்றைய நாளில் எல்லாருக்குமே உணவு கிடச்சிருக்கணும். யாருக்குமே உணவு இல்லை அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு விஷயம் வந்துடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளையும் சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.